ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி புலவு சாதம், காளான் கிரேவி, தால்ச்சா, வெங்காய பச்சடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி. இது வந்து சாதத்துக்கு வெங்காயம், பச்சை மிளகா. இது காளான் கிரேவிக்கு வெங்காயம். அப்புறம் தால்ச்சாக்கு வெங்காயம், தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா, தக்காளி, தால்ச்சாக்கும் காளான் கிரேவிக்கும். அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புதினா. இது வந்து கொத்தமல்லியில் உள்ள தண்டு, அதில் சத்து அதிகமாக இருக்கும். அதனால் தண்டு தனியாக அரைக்கிறதுக்கு காளான் கிரேவிக்கு வச்சுருக்கேன். அதே மாதிரி புதினா அரிகிறப்பையும் நம்ம வந்து தண்டோடு தான் அரியணும். புதினா தனியாக இலை தனியான்னு பிரிக்கக்கூடாது. அதில் தான் தண்டில் தான் அதிகம் சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் சேர்த்து தான் அரிவேன் எப்பொழுதும். அடுத்தது காளான் வெட்டி வச்சுருக்கேன் காளான் கிரேவிக்கு. அடுத்தது தால்ச்சாக்கு தேவையான காய்கறி. சரியா?